வாங்க ஏஆர் கிரியேஷன் சமையலில் ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா மொறுன்னு ஓமப்பொடி முறுக்கு எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு, ஸ்நாக் கேட்குறப்ப இது போல் ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓமப்பொடி முறுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். 90s கிட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இந்த ஓமப்பொடி முறுக்கு சாப்பிட்டீங்கிறத கமெண்டில் மறக்காமல் போடுங்க. வாங்க ஓமப்பொடி முறுக்கு எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கடலை மாவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1.5 கப்பு நம்ம கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. இப்போ ரெண்டையும் நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் பார்த்தீங்கன்னா சிறிதளவு சேர்த்துக்கலாம். இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பெருங்காயத்தூள். 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ கடலை மாவே அரிசி மாவும் சளிச்சு எடுத்து செஞ்சுங்க. அது 1-2 குருணை இருக்கும். சளிச்சிங்கன்னா நம்ம அதில் வந்து தனியாக நம்ம அதை எடுத்துடலாம். சளிச்சு செஞ்சால் நமக்கு மாவு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக நம்ம புளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 ஸ்பூன் ஓமம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஓமம் சேர்த்து நீங்கள் செஞ்சிங்கன்னா ஃப்ளேவர் ஓமப்பொடிக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை வடிகட்டி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாக இது போல் சேர்த்திங்கன்னா ஓமப்பொடி முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். மாவு பார்த்திங்கன்னா பிசைஞ்சிட்டேன். இப்போ ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் நமக்கு வந்து மாவு வந்து ஓமப்பொடி அச்சில் பார்த்திங்கன்னா புளிய முடியாது. இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ முறுக்கு அச்சு பார்த்திங்கன்னா ஓமப்பொடி புளியிற அச்சு இது போல் எடுத்திருக்கேன். இப்போ ஆயில் நம்ம ஃபுல்லாக நம்ம உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துருவோம். இப்போ கலந்து வச்சுருக்க மாவை நம்ம கொஞ்சமாக எடுத்து குழாயில் சேர்த்துருவோம். இப்போ இந்த ஜார்னி இது போல் நான் எடுத்துருக்கேன். இதில் லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு கொஞ்சமாக மாவு சேர்த்து பாருங்கள். இப்போ இது போல் உடனே பார்த்திங்கன்னா மாவு மேலே எழுப்பி வரணும். இப்போ புழிஞ்சி வச்சுருக்கிறத நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்த உடனே நீங்கள் திருப்பி போட்டுறாதீங்க. ஓமப்பொடி வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் போல தான் ஆகும். இப்போ ஒரு சைடு திருப்பி விட்டுறலாம். அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டு சைடும் இது போல் திருப்பி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்தம் வந்து அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இது போல் வடிகரண்டியை வச்சு நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம்.
இது போல் நம்ம எல்லா மாவையும் புழிஞ்சு எடுத்துகிட்டு பார்க்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி பொறுக்கு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது 90s யாரெல்லாம் இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க சிறு வயசில் அப்படிங்கிறத கமெண்டில் மறக்காமல் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.